ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நான் சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். அந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வறுவலுக்கு வந்து நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கிட்டோம். சோம்பு பொடிஞ்சிடுச்சு. வெங்காயம் கருப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரீயாக விட்ட வெங்காயம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் வந்து நான் குட்டி குட்டியாக ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இது தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம், கம்மி சாப்பிட்றதா இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த தக்காளி நம்ம வேகணும். நல்லா நல்லா அப்படி நசுக்கி விட்டு நல்லா நம்ம இந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தக்காளி, இதெல்லாம் பச்சை வாசனை போகணும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து மசாலா நல்லா ஒரு 5 நிமிஷம் கொச்சாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, இதுலேயே வேகணும். இந்த சிக்கனில் வந்து தண்ணி விடும், அதனால நம்ம இதுலேயே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மசாலா, இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வேகட்டும். அப்பப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். நான் வெறும் மசாலைக்கு தான் உப்பு போட்டேன். இப்போ வந்து சிக்கன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இது வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ அந்த பக்கம் வந்து சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுது. அந்த சிக்கனில் நான் வந்து கொஞ்சம் எலும்பு வரைக்கும் எடுத்து வச்சு நான் இது எலும்பு தண்ணி குழம்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லை எலும்பு ரசம்னு சொல்லலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்து எலும்பு நம்ம ரசத்துக்கு வந்து இப்போது சீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம், இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நல்லா. நான் வந்து இங்கே தக்காளி, நாட்டி தக்காளி ஒரு 4 தக்காளி, ஒரே ஒரு பாதி பூண்டு,
பாதி வெங்காயம், இஞ்சி நான் இது ருப்பி வச்சுருக்கிறேன். இது ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தண்ணி, மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணியாக தான் வைக்க போகிறேன், அதனால தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக நம்ம செய்யணாக்கா. இந்த மாதிரி இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி குழம்பு. இப்போ இதுக்கு இன்னும் நம்ம தண்ணி வேணும்னா நம்ம தண்ணியாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு நம்ம பார்க்கலாம். தலையெல்லாம் தாளிச்சு விட்டோம் இல்லையா, நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 4 பீன்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம எந்த காயினா கூட போட்டுக்கலாம், பரவாயில்ல. கத்திரிக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம் தண்ணி குழம்புல. இப்போ வந்து இந்த எலும்பு போட்டுக்கலாம் சிக்கனுக்கு. இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் வந்து நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆகிட்டு பாருங்க. இது இன்னும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம் மிளகு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம மீடியமில் வச்சிடணும். இந்த பக்கம் சிக்கன் வறுவல், அந்த பக்கம் சிக்கன் சூப்பு மாதிரி ரெண்டுமே நம்ம மீடியமில் வச்சிடலாம். நல்லா ரெண்டும் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து பாருங்க, நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து தண்ணியே ஊற்றல, இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே தான் இது வெந்திருக்குது மசாலா கூட. இப்போ வந்து நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம சிக்கன் சூப் ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக சீரகம் போடுற, கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் சூப்புன்னு சொல்லலாம், சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம். இது தண்ணி குழம்பு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் செய்கிறது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.